பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தவமும் ஜெபமும் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் என்ற சிந்தனையில் சிந்திக்க உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 1 பேதுரு அதிகாரம் 5:6 படி, கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆமேன். நாம் நம்மை கடவுளுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, குயவன் கையில் இருக்கின்ற களிமண்ணை போல கடவுள் அவருடைய விருப்பத்தின்படி நம்மை வணைத்து, நம்மை அழகு பார்த்து, சகல நிலைகளிலும் நம்மை மீட்டு நம்மை ஆசிர்வதிக்கின்றார். ஒவ்வொரு புதிய நாளையும் நாம் தொடங்குகின்ற பொழுது, அவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை நீங்கள் தாழ்த்துகின்ற பொழுதெல்லாம் அந்த நாள் கடவுளின் ஆசியால் அவருடைய கரம் நம்மை சகல நிலைகளிலும் ஆசிர்வதிக்கின்றதாய் இருக்கின்றது. அவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்துகின்ற பொழுதெல்லாம் ஏற்ற காலத்தில் அவர் மழையை தந்து முன்மாறியும் பின்மாறியும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்காய் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இணைச்சட்டம் அதிகாரம் 28:12 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, தக்க காலத்தில், அதாவது ஏற்ற காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்க, நீ மேற்கொள்ளும் எல்லா செயல்கள் அனைத்திலும் ஆசி வழங்க, தம் நன்மையின் கருவளமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்திற்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கடவுள் நம்மை உயர்த்தி ஏற்ற காலத்தில் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆகையால் ஒவ்வொரு நாளிலும் நாம் அவருடைய வல்லமை மிக்க கரத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, சகல நிலையிலும் தம்முடைய வார்த்தையை கடவுள் நமக்காய் அனுப்பி கடவுள் நம்மை வழிநடத்துகின்றார். அவருடைய வல்லமை மிக்க கரம் இந்த தவக்காலத்தின் வழியாக நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நிலைகளிலும் அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தும்படிக்காய் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நாம் வாழ்வில் காணக்கூடிய சகல தடைகளையும் அவர் விரைவாய் செய்து முடிக்கக்கூடியவராய். ஏசாயா அதிகாரம் 60:22 படி, ஏற்ற காலத்தில் சகலவற்றையும் விரைவாய் செய்து முடிக்குங்க நம் தேவாதி தேவனாயிருப்பார். ஆகையால் ஒவ்வொரு நேர நிமிடங்களும் ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்தும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு தெய்வமே இறைவா, அப்பா, எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் உம்முடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, சகல நிலைகளிலும் ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கின்றவரே, அப்பா, இந்த குரலிலேயே கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர்தாமே தெய்வீக ஆசியால் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.